ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா. நிறைய பேருக்கு ஹோட்டலுக்கு போனாலே கொத்து பரோட்டா சாப்பிடணும் அப்படிங்கிறது நிறைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் கொத்து பரோட்டா செஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே செஞ்சு பார்க்குறது கிடையாது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் கொத்து பரோட்டா செஞ்சால் ஹோட்டலை விட டேஸ்ட் நம்ம வீட்டில் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கொத்து பரோட்டா தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுவும் சிக்கன் கொத்து பரோட்டா. ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா நம்ம கிச்சனில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொத்து பரோட்டாவுக்கு நம்ம முதல்ல குழம்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே சின்னதாக ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு சின்ன தக்காளி, 150 கிராம் எலும்பில்லாத சிக்கன், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு நல்லா வதக்கிடலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கியாச்சு. தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்துட்டு இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம கொத்து பரோட்டாவுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு பண்ணுறோம். அது எத்தனை பரோட்டா நீங்கள் செய்கிறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்காக அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். குழம்பு வேக வச்சு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் குழம்பு கெட்டி பக்குவத்துக்கு நல்லா பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம குழம்பு இறக்கிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் 3 பரோட்டாவை இந்த மாதிரி சின்னதாக பிச்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம தாளித்து விட்டுறலாம். ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 2 முட்டை, சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து அதையும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பிச்சை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பரோட்டா, அதையும் இதில் சேர்த்துடலாம். பரோட்டா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் குழம்பு எடுத்து ஒரு 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுருவோம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. நம்ம வீட்டில் இந்த மாதிரி டம்ளர்லாம் இருக்கும். அந்த டம்ளர் வச்சுட்டு நல்லா அடிபாகத்தை நம்ம கையில் நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு நல்லா நம்ம ஹோட்டலில் கொத்தி எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொத்தி எடுத்துருங்க. அப்போ இந்த பரோட்டா சிக்கன் எல்லாம் கொஞ்சம் முழுசாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா கொத்தி வந்துடும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு குழம்பு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் குழம்பு ஊற்றி இந்த மாதிரி டம்ளர் வச்சு நீங்கள் கொத்திக்கலாம். நம்ம பரோட்டா கொத்தி எடுக்கிறப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அந்த சூட்லேயே நீங்கள் கொத்தி எடுங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப காஞ்சி போகாமல் அந்த ஈரப்பசை இருக்கிற மாதிரி இருக்கும். சிக்கன் குழம்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு இது போல் நல்லா கொத்தி எடுத்துருங்க. அருமையான ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹோட்டலுக்குலாம் போனோம்னா பரோட்டா சாப்பிட்றத விட கொத்து பரோட்டா அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் அதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருத்தர் நம்ம ஹோட்டலுக்கு போனால் கம்மியாக வாங்குவோம், அது ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறது 3 பரோட்டா போட்டு செய்கிறதுனால நம்ம வீட்டில் ஒரு 3லேருந்து 4 பேர் இருந்தால் தாராளமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் சிக்கன் கொத்து பரோட்டா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.